n = m அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஹரி. நம்ம இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரை வந்து +2 CBSE பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 2.2 பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இப்போ கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் tan inverse of root of 1 plus x square minus x அப்படின்னு இருக்கு. ஸோ எழுத போகிறேன். tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x, denominator x not equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ tan inverse அப்படின்னா உள்ள tan கிடைக்கணும். ஸோ put x is equal to tan theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ theta is equal to tan inverse of x in the equation. Tan inverse of 1 plus x க்கு பதிலா tan, அப்போ tan square theta இந்த ரூட்ல minus 1 divided by tan theta. Tan inverse of 1 plus tan square theta அப்படிங்கிறது secant square theta. இதனுடைய ஃபார்முலா minus 1 divided by tan theta. Tan inverse of secant theta minus 1 divided by tan theta, which is equal to tan inverse of 1 by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். secant theta minus 1 divided by tan theta sin theta by cos theta எழுதிக்கலாம், which is equal to tan inverse of LCM எடுங்க cos theta. அப்ப நியூமரேட்டர்ல 1 minus cos theta கிடைக்கும். டினாமினேட்டர்ல sin theta by cos theta கிடைக்கும். cos theta க்கு cos theta cancel. so tan inverse of 1 minus cos theta by sin theta. so half angle formula யூஸ் பண்ணுங்க. tan inverse of 2 sin square theta by 2 by sin theta க்கு பதிலா half angle formula 2 sin theta by 2 cos theta by 2. 2 cancel ஆயிடும். sin theta க்கு square cancel ஆயிடும். so tan inverse of sin theta by 2 by cos theta by 2 கிடைக்கும். tan inverse of tan theta by 2. tan inverse of tan theta னா எனக்கு theta by 2 கிடைக்கும். that is 1 by 2 எடுத்துக்கிறேன். theta வுக்கு பதிலா tan inverse of x எழுதிக்கிறேன். இதுதான் இதனுடைய simplest form. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரிகோனோமெட்ரிக்னுடைய அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தோட இப்போ உங்களை பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. tan inverse of 1 minus cos x by 1 plus cos x ரூட் இருக்கு. x less than pi ன்னு கொடுத்திருக்காங்க. இத கண்டுபிடிப்போம். சிம்பிளிஃபை பண்ணுவோம். tan inverse of half angle formula 1 minus cos x அப்படினா 2 sin square x by 2. 1 plus cos x னா 2 cos square x by 2. இதெல்லாம் ரூட்லயே. இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். tan inverse of root of sin square x by 2 plus cos square x by 2 அப்படிங்கிறது tan square x by 2. that is tan inverse of tan square x by 2 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தானே கிடைக்கும் எனக்கு tan x by 2 கிடைக்கும். tan inverse of tan theta theta. அப்ப simplified form என்ன கிடைக்கும் எனக்கு x by 2 கிடைக்கும். சோ இது அந்த half angle formula பேஸ் பண்ணி வர சம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ tan inverse of cos x minus sin x by cos x plus sin x. இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம். which is equal to tan inverse of. இப்ப நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம்ல வந்து நான் cos x காமனா எடுக்கிறேன்.
இங்க cos x இருக்கு, இங்க இல்லையேன்னு பார்க்காதீங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. cos x எடுத்தாச்சுன்னா 1 மைனஸ் இங்க இல்ல cos x. சோ இல்லாத டேர்மை காமனா எடுத்தோம் அப்படின்னா அதை டிவிஷனா எழுதிக்கங்க பை. அதே மாதிரி இங்கே cos x காமனா எடுத்துக்கோங்க. 1 பிளஸ் வந்துருச்சு, இங்க இல்ல அப்ப டிவைட் பண்ணிக்கணும். எதை இல்லாம எடுக்கிறோமோ அதை காமனா எடுக்கும்போது டிவைட் பண்ணிக்கணும். இந்த cos x க்கு இந்த cos x கேன்சல் ஆயிடும். tan inverse of 1 minus sin x by cos x tan x by 1 plus tan x. Tan inverse of 1 minus tan x by 1 plus tan x நானு 1 into tan x அப்படின்னு எழுதிக்கிறேன். 1 into tan x தானே எழுதிக்கலாம் தேவைப்படும் போது. சரி, இப்போ tan inverse of 1 அப்படின்னா tan 45 டிகிரிக்கு வேல்யூ 1. அப்போ 1க்கு பதிலா நான் என்ன போட்டுக்க போறேன், tan 45 டிகிரி எழுத போறேன். that is pi by 4 minus tan x by 1 plus இது அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1க்கு பதிலா tan pi by 4 into tan x ன்னு எழுதுறேன். இப்போ பாருங்க, tan a minus tan b by 1 plus tan a tan b அப்படின்னு வருது. அது எதனுடைய ஃபார்முலான்னா எனக்கு tan of a minus b னுடைய ஃபார்முலா. so tan of pi by 4 minus x. இப்போ tan of a minus b னா tan a minus tan b by 1 plus tan a tan b அப்படிங்கிறது வந்துரும். so tan inverse of tan theta அப்படிங்கிறது tan t, அது theta. அப்ப சிம்பிளா அப்ப என்ன வரும் எனக்கு, pi by 4 minus x அப்படிங்கிறது இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மா வந்துரும். ஸோ எல்லாமே வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு, புதுசா எதுவுமே கிடையாது. அதனால தான் சொன்னேன் வீடியோ போய் பாருங்க. அந்த பேசிக் ஃபார்முலாஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபார்முலாலாம் பைகாட் பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் 9th ல இருந்து 12th வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா போர்ட்ஸுக்குமே ஆஃப்லைன் கிளாஸ் இன் அண்ட் அரௌண்ட் ட்ரிச்சியை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA மேத்தமேட்டிக்ஸ், பாலிடெக்னிக், குவான்டிடேட்டிவ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க மேக்ஸ்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் மேத்தமேட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ட்ரையல் கிளாஸ் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம எங்களை கால் பண்ணி பேசுங்க. எங்க சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம். இதே மாதிரி ஒரு வீடியோல நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.